எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக எமது கிரிக்கெட் விளையாட்டிற்கு நேர்ந்த நிலைமை தொடர்பிலான தகவல்கள், தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களுடன் நாம் கூறி வருகின்றோம். கிரிக்கெட் அதிகாரிகள் செய்த சிறிய மற்றும் பெரிய முறைகேடுகள் உள்ளிட்ட இன்னும் பல விடயங்களை நாம் உங்களுக்கு கூற தயாராகி வருகின்றோம். குரோனி கேபிட்டலிசம், எளிமையாக சொன்னால் தோழமை முதலாளித்துவம். இதை பற்றி உலகில் உள்ள புத்திஜீவிகள் பல விடயங்களை தெரிவித்துள்ளனர். திறமை அல்லது தகுதியை கருத்தில் கொள்ளாமல் நண்பர்களாக இருப்பதை மாத்திரமே தகுதியாக கொண்டு நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்தை கைப்பற்றி வைத்திருப்பதையே இது குறிக்கின்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் இதுவே நடந்துள்ளது. தோழமை முதலாளித்துவம் போட்டித்தன்மையையும் அதேபோன்று புத்தாக்க திறனையும் அளித்துவிடும் என புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றனர். பொருளாதார மற்றும் நிறுவன ரீதியான அதிகாரம் வேரூன்றிய குழுக்களால் கைப்பற்றப்பட்டால் அரசியல் ரீதியாக முன்னேறிய நாடுகள் கூட பின்னடைவை சந்திக்க நேரிடும் என புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஊழல், நிதி முறைகேடுகள் மற்றும் பொறுப்பு இன்மையே தோழமை முதலாளித்துவத்தின் பண்புகளாகும். எனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு நடந்திருப்பதும் இதுபோன்ற விடயம் அல்லவா? 10 ஆண்டுகளாக ICC தொடரின் ஒரு அரையிறுதி போட்டிக்கு கூட முன்னேற முடியாத அளவுக்கு நமது நாட்டு கிரிக்கெட் விளையாட்டு சீரழிந்தமைக்கு காரணம் இதுவல்லவா? எத்தனை விசாரணைகள் நடத்தப்பட்டன, எத்தனை அறிக்கைகள் வெளியிடப்பட்டன? 2026ஆம் ஆண்டின் 2020 தொடரின் கணக்காய்வு அறிக்கையை கணக்காய்வு அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த அறிக்கை காணப்படுகின்றது. எவராலும் அதனை பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் தொடருக்கு சென்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முகாமையாளர் திடீரென 30 பயண பைகளை கொள்வனவு செய்திருந்தார். கணக்காய்வு அறிக்கையின் பிரகாரம் இதற்காக செலவிடப்பட்ட தொகை 16,79,614 ரூபாவாகும். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த பயண பைகளை கொள்வனவு செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விலை பட்டியலில் ஒரு பையின் விலை 55,888 ரூபாவா என குறிப்பிடப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த பயண பைகளை கொள்வனவு செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விலை பட்டியலில் ஒரு பையின் விலை 55,888 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்தது. உலகக்கிண்ண தொடருக்கு செல்வதற்கு முன்னர் வீரர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக 20 பயண பைகள் வழங்கப்பட்டிருந்தமை கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் களஞ்சிய உதவியாளரிடம் மேலும் 24 பயண பைகள் எஞ்சி இருந்தமையையும் கணக்காய்வில் உறுதியானது. அவ்வாறெனில் அவசரமாக இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து ஆஸ்திரேலியாவில் வைத்து இவ்வாறு 30 பயண பைகளை ஏன் வாங்கினார்கள்? மருத்துவம் மற்றும் ஏனைய செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தில் இருந்தே இந்த பயண பைகள் வாங்கப்பட்டதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கொள்முதல் நடைமுறை எதுவும் பின்பற்றப்படவில்லை. எவ்வாறு இதனை செய்ய முடியும்? வீரர்களுக்காக அவசர தேவையின் அடிப்படையில் கிரிக்கெட் உபகரணங்கள் அல்லது பயண பைகளை வாங்க வேண்டிய தேவை 13 ஊழியர்களுக்காகவும் இவற்றை வாங்கியது ஏன்? இது கணக்காய்வின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளாகும். இலங்கையில் முறையான கொள்முதல் நடைமுறையின் பிரகாரம் ஒரு பயண பையின் விலை 27,944 ரூபாவாகும். இவ்வாறு காணப்படும் போது அதைவிட 2 மடங்கு விலையை செலுத்தி 55,888 ரூபாவுக்கு 30 பைகளும் வாங்கப்பட்டுள்ளன. அதாவது $76 வாங்கிய பயண பைக்காக $152.72 செலுத்த அணி முகாமையாளர் எவ்வாறு தீர்மானித்தார்? கிரிக்கெட் நிறுவனம் வருடாந்தம் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் பயண பைகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உத்தியோகபூர்வ சின்னம் காணப்பட வேண்டும். ஆனால் அந்த பைகளில் எதுவும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் வாங்கிய பைகளில் வேறு ஒரு சின்னமே காணப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உடன்படிக்கைகளின் பிரகாரம் தவறான செயலாகும். இவை கணக்காய்வு அறிக்கையில் உள்ளன. இந்த தோழமை கும்பல் செய்த ஒரு சிறிய விடயம் மாத்திரமே. இதுபோன்ற இன்னும் எத்தனையோ விடயம் இவற்றை செய்து இறுதியில் இலங்கையின் கிரிக்கெட்டை முழுமையாக அளிக்கும் இடத்திற்கு வழி சமைத்தனர். அதுவே என் அனைவருக்கும் உள்ள வேதனையாகும். தோழமை கும்பலிடமிருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை காப்பாற்ற இன்னும் காலம் தாழ்த்த வேண்டுமா? ஒரு கணம் தாமதிப்பது என்பது இதுபோன்ற முறைகேடுகளுக்கு மீண்டும் இடமளித்து வேடிக்கை பார்ப்பது போன்றதல்லவா? எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.